இது தவிர சில நோய்களுக்கான சிகிச்சைகளும் நம்ம இந்த தொரக்கோஸ்கோபி வழியாக பண்ணலாம். இதில் உணவு குழாய்க்கான சிகிச்சைகள், அது பார்த்தீங்கன்னா உணவு குழாய் புற்றுநோய் கட்டிகளுக்கான இந்த உணவு குழாயை அகற்றுவதற்கான சிகிச்சைகள் தொரக்கோஸ்கோபிக் ஈசோஃபேகெக்டமி என்று சொல்லுவோம். இது பண்ணலாம். சிலருக்கு இந்த உணவு குழாய் சுருக்கம் ஏற்பட்டு சில ஆசிடில் அந்த மாதிரி மருந்துகள் அருந்துவதனால அது சுருக்கம் ஏற்பட்டு உணவு சாப்பிட முடியாமல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ரேஷன், அதாவது உணவு குழாயை எடுத்து மாற்றி அது பகுதியாக இறப்பையிலிருந்து ஒரு குழாய் கொண்டு வந்து அந்த உணவு குழாயுடைய செயல்பாடை இது பண்ணுற மாதிரி செய்யறது. ஸோ கேஸ்ட்ரிக் புல்லப் இந்த போன்ற ஆப்ரேஷன் இதில் பண்ணலாம். இது தவிர பல உணவு குழாய் ரிலேட்டட் கட்டிகள் இருக்குது, லியோமயோமா, இந்த மாதிரிப்பட்டதை நம்ம உணவு குழாய் தொரக்கோஸ்கோபி வழியாக சரி செய்யலாம். சிலருக்கு பிராங்கியல் ஃபிஸ்டுலாஸ் போன்ற நோய்களும் நுரையீரல் ஏற்படக்கூடிய கட்டிகள், நியூமோனெக்டமிஸ், லோபெக்டமிஸ், இந்த போன்ற ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம இந்த தொரக்கோஸ்கோபி மூலமாக செய்ய முடியும்.